ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஸ்தாக தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம். நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் வீக்லி ஒரு 3 to 4 days பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது லைவ் எப்படின்னா வீக்லி வந்து 3 to 4 days லைவ் போடுவோம். 1 hour லைவ். அந்த லைவில் வந்து உங்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்கலாம். இல்லை உங்கள் ஜாதகத்தில் சொல்லி உங்கள் ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்கலாம். நம்ம பதில் சொல்லிட்டு இருப்போம். சரி, இப்போ இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல தான் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது முன்னாடி முதல்ல கிரக நிலைகளை பார்த்துப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சுக்கிர பகவான் அவர் வீட்டிலேயே ஆட்சியாக தான் இருக்கிறார். ரிஷபத்திலேயே ஆட்சியாக இருக்கிறாரு. குரு வந்து மே மாதத்துலேருந்து மிதுன வீட்டில் இருக்கிறாரு. புதன் வந்து கடக வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நடுவில் வக்ரம் ஆவார். ஸோ நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல, சரிங்களா? அதே மாதிரி 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரையும் சூரியன் இங்கே இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதம் சொல்லக்கூடிய ஆவணி மாதம் சூரியன் வந்து சிம்ம வீட்டுக்கு அவரோட ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார். ஆல்ரெடி செவ்வாய் கேது சிம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரி, அதேமாதிரி ராகு கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சனி மீன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய மாற்றங்கள் இல்லை போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும். சும்மா அந்த சூரியன் மாறுவார், அவ்வளோ மட்டும்தான், சரிங்களா? சரி, இந்த மாதத்துக்கான பலன் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா, 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு எல்லாருக்கும் தெரியும் விசேஷம். ஆடிப்பெருக்குன்னா ஆடி பெருகும்னு அர்த்தம். அப்போ ஆடி மாதம் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து மாங்கல்யம் மாற்றுவாங்க, கயிறு மாற்றுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சுபகாரியங்களை வந்து நிறைய பேர், அதாவது கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதை தவிர மற்ற சுபகாரியங்கள் ஆடி பெருக்கு அன்னைக்கு செஞ்சால் பெருகும் அப்படிங்கும்போது மற்ற விஷயம் சுபகாரியங்கள் செய்யலாம். அசல் கல்யாணம் இது மாதிரியான விஷயங்கள் தான் சுபகாரியம் செய்ய மாட்டாங்க. மற்ற விஷயம் நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம், ஏன்னா வந்து அது பெருகணும் அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 18 ஆடி பெருக்கு அன்னைக்கு செய்யலாம், ரொம்ப விசேஷம். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீட்டில் பெண்கள், திருமணமான பெண்கள் நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுவாங்க. அதாவது இந்த வரலட்சுமி விரதம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து மாங்கல்ய பலம் நல்லா இருக்கணும், கணவருக்கு ஆயுஸ் நல்லா இருக்கணும், வீட்டுக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி விரதம் இருந்து அந்த பூஜை முறைகள்லாம் செய்வோம். ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம தமிழ்நாடு சைடில். 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம். இந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரியும் பூணூர் மாற்றுவாங்க. எல்லாரும் பூணூர் போடுவாங்க. புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளைக்கு போடுவாங்க. இது மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் அன்றைக்கி நடக்கும். முக்கியமாக வேதங்களின் நாள்னு சொல்கிறது. வேதங்கள் அப்படின்னா அந்த ஆவணி அவிட்டம் அன்றைக்கி புதுசாக வேதங்கள் படிக்கலாம் அப்படின்பாங்க. அப்படின்னா நம்ம வேதங்கள் தான் படிக்கணும் இல்லை, வேதங்களும் படிக்கலாம், ஒரு கல்வி கற்க ஆரம்பிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு கல்வி கற்கலாம், ஏதோ ஒரு சுபகாரியம் அன்றைக்கி செய்யலாம், சரிங்களா? அது ஒரு நல்ல நாள் அன்றைக்கி ஆவணி அவிட்டம் அன்றைக்கி. 15ஆம் தேதி எல்லாருக்குமே சரி சுதந்திர தினம். நம்ம இந்தியா சுதந்திரமான தினம். ஆகஸ்ட் 15 1947 இந்தியா சுதந்திரமானது. ஸோ அந்த நாள் வருது. ஸோ உலகெங்கும் உள்ள நம்ம இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அது 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி எல்லாருக்குமே தெரியும். மாதம் அஷ்டமி வரும். அதில் அந்த கோகுலாஷ்டமி என்ன சிறப்புனா கிருஷ்ணர் பிறந்தது அப்படின்பாங்க. அப்புறம் கிருஷ்ணர் பிறந்தது எல்லாரும் நிறைய பேர் நிறைய கோவில்களில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. இந்த விநாயகர் சதுர்த்தி தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போடுறதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி, அடுத்தது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அப்படி வரிசையாக பண்டிகைகளாக வரும். இந்த பண்டிகைகளோட ஆரம்பம் எப்போனா இந்த விநாயகர் சதுர்த்திலாம். விநாயகர் சதுர்த்தி முத வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் லீவ் விடுவாங்க. ஸோ பிள்ளைங்களுக்குலாம் ஒரே ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில். ஸோ விநாயகருக்கு பிறந்த நாள் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு பிறந்த நாள். ஸோ உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க முடிஞ்சால். ஏன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணணும். கீழே ஹைப்புன்னு வரும், அந்த ஹைப்பில் பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. மிகப்பெரிய யோகம் இந்த மாதம் சிம்ம ராசிக்கு. என்ன சொல்கிறீங்க, அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க நம்மகிட்ட. சிம்ம ராசிக்காரங்க ஜாதகம் பார்த்தாங்க, அஷ்டம சனி நடக்குது, 8ஆம் இடத்துல சனி, அது சிம்ம ராசியில் சனி நல்லவரே கிடையாது, நம்பர் 1 இனிமையாச்சு, என்னமோ யோகம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த 8ஆம் இடத்துல சனி அஷ்டம சனி. ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் நிறைய யோகங்கள் உண்டு. இது என்ன யோகங்கள் இருக்குங்கிறது விலாவரியாக டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி வீடியோவில் சொல்லியிருப்போம். போய் பிளேலிஸ்ட்டில் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். சரி, அப்போ அதை நினச்சி பயந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு கிரகத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க, மற்ற கிரகங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதம் நல்லா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். சிம்ம ராசிக்கு அதிபதி யார்? சூரியன். அவர் 17ஆம் தேதி இங்கே வந்துடுவார். 16ஆம் தேதி வரை இங்கே இருப்பார். 17 இங்கே வந்துடுவார்.
அப்போ உங்கள் ராசிநாதன் ராசிக்கு வந்துடுவார். ராசிநாதனே யாரும் நீங்கள், ராசினா என்ன, உங்கள் வீடுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. இதுக்கு முன்னாடி மற்றவங்க வீட்டில் இருந்தீங்க, இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரப்போகிறீங்கிற மாதிரி. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஃப்ரீயாக இருப்பீங்க, கேஷுவலாக இருப்பீங்க, ஃப்ரீடம் இருக்கும். நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதான் சட்டம் அங்கே. ஸோ அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரும்போது எப்படி இருப்பீங்க, பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ அதுதான் அது ஒன்று. இன்னொன்று செவ்வாய். இந்த செவ்வாய் யார் உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்குரிய சுகஸ்தானாதிபதி அவர் தான், 9 கூடிய பாக்கியாதிபதி அவர் தான். சரிங்களா? அப்போ 4, 9 கூடிய யோகக்காரன், சிம்ம ராசிக்கும் யோகக்காரன் செவ்வாய் ராசியில் இருக்கிறார். இது 2 பத்தாதான் உங்கள் ராசிநாதன் ராசியில் வரதும், உங்களுக்கு யோகக்காரன் வந்து ராசிக்கு வரதும், இது 2 மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே நடக்கும். சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கணும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் சார், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும், நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஏன்னா சூரியன் ராசியிலே செவ்வாய், அரசு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் ராசியிலே இருக்குது. அப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். உத்தியோகக்காரன் சூரியன் ராசியில் வரும்போது உத்தியோகம் கிடைக்கும். ப்ரைவேட்டாக இருந்தாலும் நல்ல பதவியில் கிடைக்கும், அந்த உத்தியோகம் மேனேஜர் லெவலில் கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய்னா மத்திய அரசு பணி நல்லா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்க இந்த மாதம் நிறைய ப்ராஜெக்ட் வரும். செவ்வாய் அப்படின்னா செங்கக்காலவா, ரியல் எஸ்டேட்டு, இபி லைன் சம்மந்தப்பட்டது, மின்சாரம் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் ஐட்டம், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ சூப்பர். இந்த மாதம் நல்ல வருமானம் வரப்போகுது அவங்களுக்குலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துலேயே செவ்வாய் இருக்கிறாரா, யார் வரு 4, 9. 4னா அம்மா, 9னா அப்பா. அப்போ உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போனா என்னென்னா, அம்மா அப்பா கூட இந்த மனஸ்தாபம் இருக்குன்னு வைங்க, சிம்மராசிக்காரங்களுக்கு அம்மா அப்பா கூட இந்த மனஸ்தாபம் இருக்குன்னா அது இப்போ சால்வ் ஆயிரும். இந்த மாதத்தில் அது சால்வ் ஆயிரும். ஸோ ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். இது ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று என்ன அப்படின்னா, அம்மா அப்பா மூலிமா ஒரு நல்லது நடக்க போகுது. ஏதோ ஒரு சுபகாரியம், அப்பா அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் கேட்டிருக்கீங்க அப்பா அம்மாட்டனா செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா 4, 9 கூடிய செவ்வாய் ராசியில் வராரு. அப்போ செஞ்சு வைப்பாங்க. நீங்கள் கேட்குற உதவியை உங்களுக்கு செஞ்சு வைப்பாங்க. அப்பா அம்மா மூலயமா நல்லது நடக்க போகுது. யோகமான மாதம் இந்த மாதம். ஸோ இது ஒன்றே இதை நான் விட்டுட்டு நீங்கள் போய் அஷ்டம சனி நினச்சி பயந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? இது மட்டும் கிடையாது, இந்த 11ஆம் இடத்துல இருக்க குரு தான் உங்களுக்கு காப்பாற்ற போகிறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ராகுகேது பேச்சு சரியில்லை, சனி பேச்சு சரியில்லை நிறைய பேர் சொன்னாலும் இந்த குரு உங்களுக்கு காப்பாற்ற போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி, இப்போ உங்களுக்கு அடுத்து 2, 11 கூடிய புதன் வந்து 12ஆம் இடத்துல இருப்பார். 16ஆம் தேதி வரை ராசிநாதன் அங்கே தான் இருப்பார். அப்போ புதன் 12ஆம் இடத்துல, மறைந்த புதன் நிறைந்த கல்வி. அப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு சூப்பர், அதை பற்றி கவலைப்படவே வேணாம். நல்லா படிப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, நல்லா எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு எடுப்பாங்க சிம்மராசிக்கார பிள்ளைங்க. ஏன்னா கொஞ்சம் மறதி அதிகமாக இருக்கும். ஏன், அஷ்டம சனி நடக்கும் போது கொஞ்சம் மறதி இருக்கும். ஸோ படித்தது ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டு இருக்கணும், அது மட்டுமே தவிர மற்றபடி வேறு எந்த பாதிப்பு இல்லை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போ ஃபாரினில் போய் நீங்கள் ட்ரை பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஃபாரினில் போய் படிக்கணும் ஆசை அப்படின்னா கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதி போய் விரயத்துக்கு போகிறார், குடும்பஸ்தானாதிபதி போய் மறைகிறார். அப்படின்னா குடும்பத்தை மறையணும்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம்? ஃபாரினில் போய் படிக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஃபாரினில் போய் படிக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஃபாரினில் போய் வேலை பார்க்குறது, இதெல்லாம் ரெடி பண்ணினா இப்போ கிடச்சிடும். ஏன்னா புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கனால. இப்போ இது ஒரு யோகமான மாதம் இந்த மாதத்தில். சரி, வேறு என்ன அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். 10ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். அவர் 10ஆம் இடத்துலேயே ஆட்சியாக இருக்கிறார். அப்போ தொழில்காரன் ஆட்சியாக இருக்கிறாரா? ஆல்ரெடி உங்கள் ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறாரு, செவ்வாய் ராசியில் இருக்கிறாரு. இப்போ சுக்கிரனும் வேற வந்து ஆட்சி பெற்று 10ஆம் இடத்துல. 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றால் என்ன ஆகும்? என்ன தொழில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் 10ஆம் வீட்டு அதிபதி நல்ல பலம், உங்களுக்கு தொழில்காரகன், தொழில் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், அவரை நல்லா இருக்கிறார். அப்போ என்ன தொழில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அவர் நேராக எங்கே பார்க்குறாருன்னா உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வண்டி, வாகனத்தை சொல்கிறாரு. அப்போ நல்ல தொழில் செஞ்சு வருமானம் வந்து அது மூலயமா நல்ல வீடு, நல்ல வண்டி, வாகனங்கள், அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா சரியாயிடும். ஏன்னா 4ஆம் இடம்னா அம்மா. அவ்வளோ நாள் வந்து ஒரு செவ்வாய்க்கார நீச்சமாக இருந்தார். இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை சரியாமல் இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ சால்வ் ஆயிரும். 4ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் பார்க்கும்போது நிறையா வந்து லக்ஸரியான வண்டிகள் வாங்குவீங்க. இதுக்கு முன்னாடி இந்த வண்டி கொஞ்சம் சுமாரான ஆவரேஜான வண்டி தான். இப்போ வாங்க போகிற வண்டி நல்லா லக்ஸரியான வண்டியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 1 BHK வீடு வச்சுருக்கீங்க, இல்லை ரெண்ட் ஹவுஸில் இருக்கீங்கன்னா இப்போ நல்லா 2 BHK 3 BHK வச்சு வீடு வாங்குவீங்க, அதுக்கான பிளான் போடுவீங்க, இடம் வாங்குவீங்க. இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதை விட்டுட்டு சனியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அடுத்து உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி குரு, 8ஆம் வீட்டு அதிபதி குரு தான். இவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காங்க. இது ஒன்றே போதும், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். எப்போ சனி பயிற்சி வந்தப்போ சொல்லியிருந்தோம். இப்போ செவ்வாய், சூரியன், சுக்கிரன், இப்போ குருவும் நல்லது பண்ணுறாரு. இப்போ 4 கிரகம் நல்லது பண்ண போடும். புதனும் நல்லது செய்வார், சொல்லிட்டோம் புதனை பற்றி. அப்போ குரு 11ஆம் இடத்துல வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம்னா என்ன? பட்டம், பதவி உயர்வு,
புகழ், அந்தஸ்து இதுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் யார்? குரு. அவர் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். 11ஆம் இடம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் இருந்து திரும்ப அந்த இடத்தையே பார்க்குறாரு. அப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிறது, பட்டம் பதவி கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, குழந்தை கிடைக்க நிறைய பேருக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி குரு, புத்திரக்காரன் வேற குரு, 5ஆம் இடத்தையே வேற பார்க்குறாரு. அப்போ நிறைய பேருக்கு குழந்தை கிடச்சிரும். திருமணமாக போகுது நிறைய பேருக்கு. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அஷ்டம சனியை திருமணம் பண்ணக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பண்ணலாம். 7ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால அந்த தோஷம் கிடையாது, பண்ணலாம். நிறைய பேர் கலப்பு திருமணம் நடக்கும். கலப்பு திருமணம் காதல் திருமணம். ஏன்னா ராசியில் கேது, 7ஆம் இடத்துல ராகு. அப்போ நிறைய பேர் கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி சொல்லியிருப்போம். இப்போ வண்டி வாகனங்களை கவனமாக போகணும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வச்சுக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கணும். நம்மளை கெடுதல் பண்ணுற மாதிரி, நம்மளை கெடுத்து விடுற மாதிரியும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுக்கூடாது. புதிய நண்பர்கள் வருவாங்க, நல்லவங்களாம் கெட்டவங்களாம் பார்த்து பழகணும். ஏன் அப்படின்னா அந்த சனி வந்து சுக்கிரனை பார்க்குறாரு. சுக்கிரன்னா பெண்கள். சனி வந்து 3ஆம் பார்வையை சுக்கிரனை பார்க்கும்போது அப்போ பெண்களால் தேவையில்லாத கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரி, இதுதான். அது இல்லாமல் கோபங்கள் இந்த மாதம் அதிகமாக வரும். சும்மாவே சிம்மராசிக்காரங்க அதிகமாக கோவப்படுவாங்க. இந்த மேசராசி சிம்மராசி தான் அதிகமாக கோவப்படுற ராசி. ஏன்னா ராசிநாதன் சூரியன், சிவனோட கோபத்துக்கு சொல்ல வேணும். செவ்வானா முருகன், 2 பேருமே ராசியிலே இருக்கிறாங்க. அப்போ சிவனோட கோபத்தும் முருகனோட கோபம் வந்து 2 கோபமும் ஒரே நேரத்தில் வந்து எப்படி இருக்கும்? அது மாதிரி அமைப்பு இந்த மாதம். கோபங்கள் அதிகமாக வரும், தலைவலி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதெல்லாம் கோவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். பொறுமையாக இருக்கணும். யோகா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சிம்மராசிக்காரங்க நான் சொன்ன பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நடக்கணும்னா என்ன பரிகாரம் அப்படின்னா சுவாமி மலை. கும்பகோணத்து பக்கத்தில் சுவாமி மலை இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அப்பனுக்கு பாடம் கற்பித்த ஸ்தலம். அப்போ செவ்வானா முருகன், சூரியன்னா சிவன் சொல்லியிருப்பேன். அப்போ முருகன் செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது எங்கே? சுவாமி மலை. அப்போ நான் சொன்ன நல்லது எல்லாம் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஒரு முறை சுவாமி மலை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மற்றபடி நான் சொன்னது தான், நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்க 12, 13, 14 3 நாள் சந்திராஷ்டமாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாமல் பேர் கூட சண்டை போட்டு வந்துடுவோம். இல்லை பணங்காசு விஷயத்தில் மறந்துட்டு வந்துடுவோம். வண்டியில் போகும்போது லைட்டாக காலில் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, அதாவது சின்ன சின்ன அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி நான் சொன்னேன் பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. அந்த பாசிட்டிவ்ஸில் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக நிறைய பேர் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. இப்போ நம்ம 12 ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில் அனுப்பி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. வாரத்துக்கு 3 நாள் நல்லா லைவ் போடுவோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கேள்விக்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் கூட கேட்கலாம். சரிங்களா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.